ஹாய். நாம் எல்லாரும் நினைக்கிறது அப்பானா ஹீரோ, அம்மானா தைரியம். அப்படி தான் நாம் நினைக்கிறது. இப்போ நாம் பார்க்க போகிற கதையும் ஒரு அம்மாவோட தைரியமான பயணத்தை பற்றி தான். கதைக்குள்ளே போகலாமா? சில பயணங்கள் நம்ம கையில் சூட்கேஸ் மட்டும் இல்லை, மனசில் நிறையா நினைவுகளையும் சுமந்துட்டு தான் ஆரம்பிக்கும். இந்த கதையும் அப்படி தான். அது ஒரு ரயில் நிலையம். சாயங்காலம் சூரியன் மெதுவாக மறையிற நேரம். அங்கே ஒரு பொண்ணு, ஒரு கையில் சூட்கேஸும் இன்னொரு கையில் அவளோட சின்ன உலகமே அவளோட குழந்தைங்க தான். அதில் மூத்த பெண் குழந்தை அம்மாவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு பயத்தை மறைக்கிற ஒரு அம்மாவோட சிரிப்பு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்து, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம்மா அப்படின்னு சொல்கிறா. அந்த அம்மா பேர் இந்து. இந்து இப்படி பயணிக்கிறது முதல் பயணம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தனியாக பொறுப்போடு நிற்கிறது இதுதான் முதல் பயணம். 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரயில் நிலையம், இதே பிளாட்ஃபார்ம். அப்போ அவள் கையில் சூட்கேஸ் இல்லை, அவள் கையில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஆனால் வாழ்க்கை எல்லா நம்பிக்கையையும் அப்படியே விட்டுடும்னு யாருக்குமே கேரண்டி இல்லை. காரணம் யாருக்குமே தெரியாது. இந்துவோட கணவர் அவ கூட இல்லை. இந்து அந்த நாளில் இருந்து குழந்தைங்களுக்கு அம்மாவா மட்டும் இல்லை, அப்பாவாகவும் மாறிட்டா. அவளுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாகவே இருந்தது. நைட்டு முழுக்க குழந்தைங்க தூங்கின பிறகு கூட அவள் தூங்க மாட்டா. நாளைக்கு சாப்பாடு இருக்குமா, குழந்தைங்களோட கல்வி எப்படி இருக்கும், குழந்தைங்களோட எதிர்காலம், இப்படி கேள்விகளோடு தான் அவளோட இரவுகள்லாம் கழியும். இந்த சூழ்நிலையில தான் அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சது. புது ஊர், புது வாழ்க்கை, புது பயம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும்போது அவளுக்குள்ள பயம் இருக்குது. ஆனால் அந்த பயத்தை விட அவளுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அவளோட சின்ன குழந்தை அவள் மடியில் தூங்கிட்டுருக்கு. அது விடுற மூச்சு தான் அவளுக்கு தைரியம். அவளோட மூத்த குழந்தை அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த சிரிப்பு என்ன சொல்லுது? நீங்கள் சரியாதாம்மா பண்ணுறீங்க அப்படின்னு அவளுக்கு தைரியத்தை கொடுக்குது. இந்துவுக்கு ரயில் வர்ற சத்தம் கேட்குது. பிளாட்ஃபார்ம் முழுக்க ஒரே சலசலப்பாக இருக்குது. இந்து சூட்கேஸை எடுத்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. அவள் ஏறுற ஒவ்வொரு படியும் ஒரு பயத்தை கடக்கிற மாதிரி அவளுக்கு இருக்குது. ரயில் நிற்குது. இந்த ரயில் அவளை எங்கே கொண்டு போகும்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த பயணம் ஓட்டம் இல்லை, இந்த பயணம் தப்பிக்கிறதுக்காகவும் இல்லை. இது ஒரு அம்மாவோட தைரிய பயணம். அவள் உள்ளே ஏறும்போது ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறா. பின்னாடி விட்டுட்டு போகிறது அவளோட ஊர் மட்டும் இல்லை, ஒரு வழி நிறைஞ்ச அவளோட கடந்த காலமும் தான். ரயில் மெதுவாக நகர ஆரம்பிக்குது. அவங்களோட புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு பயணமும் ஆரம்பிக்குது. இந்து ஜன்னல் வழியாக சூரியன் மறையிறத பார்க்குறா. அவள் மனசில் தைரியம் பிறக்குது. ரயில் தூரமாக போகுது. ஒரு அம்மா, 2 குழந்தைகள், ஒரு சூட்கேஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு முழு உலகத்தையே தாங்கிக்கிட்டு அவளோட பயணம் தொடருது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த உலகத்தில் அதிக சக்தி யாருக்கு தெரியுமா? சத்தமாக பேசுகிறவங்களுக்கு இல்லை, வலிமையாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இல்லை, அமைதியாக பொறுப்பை சுமக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கதையில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.